நமக்கானவன் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக செய்த தவறால் உச்சத்தை அடையும் சீமான், அதிர்ச்சியில் ஸ்டாலின், மகிழ்ச்சியில் சீமான் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம் இந்த காணொலி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. எதிர்க்கட்சிகள் மாறி மாறி யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி வந்தனர். இது தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஊடகங்கள் வாய் திறக்காமல் இருந்தாலும் வட இந்திய ஊடகங்கள் இது குறித்த கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்தன. இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என நினைத்த திமுக, சீமான் அவர்கள் எப்போதோ பெரியார் குறித்து பேசிய கருத்தை மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றியது. தனக்கு இருக்கும் ஊடக வலிமையை பயன்படுத்தி சீமானுக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரியார் அவர்கள் குறித்து பேசினால் சீமான் அமைதியாகி விடுவார் என நினைத்த திமுகவிற்கு அங்குதான் விழுந்தது பேரிடி. சீமான் அவர்களின் கிடுக்குப்பிடி கேள்விகளால் திமுகவால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சீமான் அவர்களின் அதிரடி நடவடிக்கைகளால் இவ்வளவு நாளாக பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த பெரியார் என்ற பிம்பம் சுக்குநூறாக உடைய தொடங்கியது. சீமான் அவர்களின் இந்த அதிரடி நடவடிக்கையை திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எங்க முதலுக்கே மோசம் போகிடுமோ என்ற அச்சத்தில் சீமானுக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளை போராடச் செய்தது. சீமான் அவர்களுக்கு எதிராக பெரியாரிய அமைப்புகளும் பெரியார் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் குதித்தனர். ஆனால் இவர்கள் போராட சீமான் நாளுக்கு நாள் பெரியார் மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்தி வந்தார். சீமான் அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறிய திமுக சீமானுக்கு எதிரான அவதூறுகளை கையில் எடுத்தது. தனக்கு இருக்கும் ஊடக வலிமையை பயன்படுத்தி சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்திக்கவில்லை என்றும், சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் இருக்கும் புகைப்படம் போலியானது என்றும், அந்த புகைப்படத்தை தான் எடிட் செய்தேன் என்று ஒரு இயக்குனரை வைத்து பேச வைத்தது. இதைவிட ஹைலைட் என்னவென்றால், இயக்கத்திற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாத தேசிய தலைவரின் அண்ணன் மகனை அழைத்து வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டனர். அதன் பிறகு சந்தோஷ் என்ற ஒளிப்பதிவாளரை அழைத்து வந்து சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தது உண்மைதான் என்றும், ஆனால் அவர் தேசிய தலைவருடன் புகைப்படம் எடுக்கவில்லை என்றும், இந்த புகைப்படம் போலியானது என்றும் கூறச் செய்தனர். இவர்களின் இதுபோன்ற செயல்களுக்கு தான் சீமான் அவர்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டாக தற்பொழுது மாறியுள்ளது. சீமான் அவர்கள் இதனால் வரை தேசிய தலைவரை சந்தித்தாரா? தேசிய தலைவருடன் எவ்வளவு நேரம் இருந்தார்? தேசிய தலைவருடன் இவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற பல்வேறு கேள்விகள் உலக தமிழர்கள் மத்தியில் இருந்தது. இவற்றிற்கெல்லாம் விடை கூறும் விதமாக முன்னாள் போராளிகள் பலரும் தற்பொழுது பேசத் தொடங்கி உள்ளனர். அதாவது சீமான் அவர்களுக்கு எதிராக திராவிடர்கள் செய்யும் சூழ்ச்சியை உடைக்கும் விதமாக அவர்களின் பேச்சு அமைந்துள்ளது. சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் எவ்வளவு காலம் பயணித்தார், தேசிய தலைவர் சீமான் அவர்களை எவ்வளவு நம்பினார் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அவர்கள் வெளி உலகத்திற்கு அறிவித்து வருகின்றனர். இதனால் வரை சீமான் அவர்களுக்கும் தேசிய தலைவருக்கும் இடையேயான உறவு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் போராளிகளின் வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது சீமான் அவர்களை தேசிய தலைவர் எந்தளவு நம்பினார் என்பது வெட்ட வெளிச்சமாக உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. திராவிடம் தெரிந்தோ தெரியாமலோ சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்துள்ளது. திராவிடர்கள் செய்த சூழ்ச்சியை உடைக்கத்தான் தற்பொழுது முன்னாள் போராளிகள் பேசத் தொடங்கி உள்ளனர். முன்னாள் போராளிகளின் வாக்குமூலத்தால் திராவிடம் அதிர்ந்து போய் உள்ளது. முன்னாள் போராளிகளின் வாக்குமூலத்தால் திராவிடம் சீமானுக்கு எதிராக இதுவரை கட்டமைத்த அனைத்து பொய்களும் சுக்குநூறாக உடைந்துள்ளது. இதற்கு முன் சீமானை ஆதரிக்காதவர்கள் கூட தற்பொழுது முன்னாள் போராளிகளின் வாக்குமூலத்தால் சீமான் தான் தமிழ் தேசியத்திற்கான ஒற்றை நம்பிக்கை என அவர் பின்னால் அணிந்திரள்கின்றனர். சீமானுக்கான ஆதரவு மென்மேலும் அதிகரித்துள்ளதாகவும், வரும் தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்றும் பல அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தனக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் வந்தாலும் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்து பீனிக்ஸ் பறவை போல மேலே மேலே வளர்ந்து கொண்டே போகிறார் சீமான் அவர்கள்.